அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். மாதம் 2 புதிய மொபைல்ஸா லான்ச் பண்ணிடணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இருக்கிற மோட்டோ வந்து இப்ப இந்தியால மோட்டோ சி பிளஸ் அப்படிங்கிற ஒரு புதிய ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த போனோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் என்னன்னா, மேலும் இந்த பட்ஜெட் போன்ஸ்ல வந்து இது ஒரு ஆப்ஷன் ஆகாத இருக்குமா அப்படிங்கிற என்னோட கருத்துக்களை என்ன நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல நம்ம மோட்டோ சி பிளஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தலாம். இந்த ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலான பிளாஸ்டிக் பில்ட் குவாலிட்டியில தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஃபோனோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா இதில் 5 இன்ச் 720p டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட கேமராஸ் அப்படின்னு பார்க்குறப்ப பேக்ல வந்து 8 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க f2.2 அப்பச்சரோட. பட் இந்த கேமரா பற்றி சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் மூலமா எடுக்கிற வீடியோஸ் வந்து நீங்கள் 720p at 30 frames per second வரை மட்டும்தான் எடுத்துக்க முடியும். பொதுவாகவே வந்து இந்த பட்ஜெட்ல இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே வந்து 720p அந்த ரேஞ்சில் தான் கொடுப்பாங்க. பட் கேமரா மூலமா எடுக்கிற வீடியோட குவாலிட்டி அட்லீஸ்ட் 1080p இருக்கும். பட் இந்த ஃபோன் வந்து நீங்க 720p வரைமான வீடியோஸ் மட்டும்தான் எடுத்துக்க முடியும். அடுத்து இந்த போனோட ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் f2.8 அப்பச்சரோட வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் இதுல வந்து ஒரு ஃப்ரண்ட் ஃபிளாஷுமே இருக்கு. அடுத்து முக்கியமா இந்த போனோட ப்ராசர் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து MediaTek 6737 அப்படிங்கிற குவாட் கோர் ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. கிராபிக்ஸ்க்காக Mali T720 MP2 அப்படிங்கிற அந்த ஜிபியுமே கொடுத்துருக்காங்க. இந்த போன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2GB RAM மற்றும் 16GB இன்டர்னல் மெமரியோட வருது. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைப்ரிட் ஸ்லாட் கிடையாது. 2 சிம்ஸ் மற்றும் ஒரு மைக்ரோ SD கார்டு நீங்கள் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து 32GB வரையான SD கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஆண்ட்ராய்டு நியூகட் அடிப்படையாக கொண்டு வர ஆண்ட்ராய்டு 7.0 வருது. ஆண்ட்ராய்டு 7.1.1 அப்டேட் வந்து கண்டிப்பாகவே கொடுப்பாங்க. பட் அது எவ்வளோ சீக்கிரம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. அடுத்து இந்த மோட்டோ சி பிளஸோட பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா இதில் ரிமூவபிள் 4000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. மோட்டோ தரப்பில் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு 30 மணி நேரம் பேட்டரி லைஃப் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பால சொல்றாங்க. அடுத்து இந்த போனோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து 7000 ரூபாய்க்கு ஃபிளிப்கார்ட்ல வந்து சேல் ஆக போகுது. இதற்கு காம்படிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி 4 வந்து இருக்கு. அதுவுமே வந்து இதே 7000 ரூபாய்க்கு 2GB RAM 16GB தான் தராங்க. பட் அதில் யூஸ் பண்ணுற ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 435 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் அதோட கேமராவுமே வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நிறைய இருக்கு. கண்டிப்பாக வந்து மோட்டோ சி பிளஸை விட ரெட்மி 4 வந்து இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னே நம்ம சொல்லலாம். மோட்டோல வந்து நிறைய ஸ்மார்ட் போன்ஸ் வந்து தொடர்ந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம சமீபத்தில் மோட்டோ G5 Plus வந்து சொல்லியிருந்தோம். அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து செலக்டடான ஃபோன்ஸ் வந்து நல்ல தரத்தோட மேலும் அதற்கான அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடனே கொடுக்கணும் அப்படிங்கிறதா எல்லோரோட ஆசையுமே. பிகாஸ் மோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு அப்டேட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோவாக தான் கொடுத்துருக்காங்க. மேலும் செக்யூரிட்டி பேட்சஸும் அவ்வளோவா கொடுக்குறது இல்லை. இந்த ஃபோன் பற்றி நான் உங்களோட கருத்துக்கள் என்னன்னா, மேலும் 7000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெட்மி 4 வாங்குவீங்களா இல்லை மோட்டோ சி பிளஸ் வாங்குவீங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறந்துடாம கீழே கமெண்ட் பண்ணுங்க. டெக்ஸாடியாருக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா அங்கேயும் மறந்துடாம ஃபாலோ பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.